அனைவருக்கும் வணக்கம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்மளால என்ன முடியுமோ முடிஞ்சதை செய்யணுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அநீதி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா போய் தடுத்து நிறுத்தலாம் நம்ம செயலால. இல்ல அது நம்மளுக்கு முடியல அப்படின்னா வார்த்தைகளால அதை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதுவுமே முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்தால் அதை தடுக்க பார்க்கணும். இப்படி எதுவுமே பண்ணாம நமக்கே நானும் இருந்தோன்னு வைங்களேன், கடவுளும் சரி அல்லது மற்றவர்களும் சரி நமக்கு அந்த மாதிரி நடக்கிறப்ப அவங்களும் நமக்கு என்னான்ட்டு தான் இருப்பாங்க. அப்படி இல்லாம நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. அதாவது பண்டித மதன் மோகன் மாளவியா என்ன பண்ணாரு, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவுறதுக்காக பெரிய கடுமையான முயற்சி பண்றப்போ நம்ம மகாகவி பாரதி என்ன பண்ணாருன்னா அவனால என்ன முடியும் அப்படின்னு பார்த்தாரு. கவிதைகளால நிதியை திரட்டுறதுக்கு உதவி பண்ணாரு. அதாவது நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றோர் வாய் சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர்னு சொல்லி கவிதை மூலமாக தன்னால முடிஞ்சதை பாரதி செஞ்சார். இததாங்க நம்ம தமிழ் முதாட்டி அவ்வை பிராட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இயல்வது கரவேல். நம்மளால முடிஞ்சதை மறைக்க கூடாது, ஒழிக்க கூடாது. எல்லாரும் அவங்கவுங்கனால என்ன முடியுமோ அதை செய்வோம். நன்றி, வணக்கம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்.